டெங்கு மற்றும் மலேரியா காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சட்டப்பேரவையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் டெங்கு மற்றும் மலேரியா காய்ச்சல் பரவல் குறித்து எதிர்க்கட்சிகள் சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தமிழகத்தில் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருவதாகவும் பலத்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் உறுப்பினர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் அருண்ராஜ், டெங்கு மற்றும் பன்றிக் காய்ச்சல் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் வீடு வீடாக சென்று கொசு ஒழிப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக 2 நாட்களுக்கு முன்னர் அனைத்து இயக்குநர்கள் மற்றும் மருத்துவர்களுடன் உயர்மட்ட ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்தார். தினந்தோறும் காய்ச்சல் நோயாளிகள் எண்ணிக்கை, அதில் டெங்கு காய்ச்சல் எத்தனை எண்ணிக்கை, H1N1 அந்த ஃப்ளூ பன்றிக் காய்ச்சல் என்று சொல்லப்படுகிற அந்த ஃப்ளூ அதோட நோயாளிகளின் எண்ணிக்கை, நோயாளிகள் குவியும் பகுதி, ஏதோ ஒரு பகுதியில் அதிகமாக கிளஸ்டர்ஸ் இருக்கா அதையும் நம்ம கண்காணிச்சுட்டு இருக்கோம். எத்தனை உயிரிழப்புகள் கண்காணிச்சுட்டு இருக்கோம். கொசு உற்பத்தியாகும் இடங்களையும் நம்ம கண்டறிஞ்சிட்டு இருக்கோம். கொசு புழு ஒழிப்பு அதோடைய மெஷர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் முதிர் கொசு அடல்ட் மஸ்கிட்டோஸ் அதையும் நம்ம ஒழிப்பு பணிகளும் பண்ணிட்டு இருக்கிறோம். கொசு ஒழிப்பு பணியாளர்களை நம்ம அதிக அளவில் நம்ம அவங்கள அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கான அனைத்து விதமான கொசு மருந்து அவங்களுக்கும் கொடுத்து வீடு வீடாக அவங்க தொடர்ந்து பண்ணணும், கொசு ஒழிப்பு பணிகளை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களையும் நம்ம மேற்பார்வை பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் மருத்துவமனைகள் அனைத்து தேவையான அந்த சிகிச்சையும் தயார் நிலையில் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். தினசரி 5805 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் காய்ச்சல் கண்காணிப்பு பணிகள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. தீவிர காய்ச்சல் கண்காணிப்பு, வீடு வீடாக காய்ச்சல் கண்காணிப்பு, நோயாளிகள் குவியும் பகுதியில் நம்ம கண்டறிஞ்சிட்டு இருக்கிறோம். நேபாளத்தில் பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள 103 தமிழர்களை போர்க்கால அடிப்படையில் மீட்க தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். நேபாள எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு காரணமாக ஆன்மீக யாத்திரை சென்ற தமிழர்கள் அங்கு தவிப்புக்குள்ளாகி வருவதாகவும் டெல்லி தமிழ்நாடு அதிகாரிகளும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் நேபாள அரசுடன் இணைந்து மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம் அளித்தார். மேலும் வெள்ளத்தில் சிக்கிய ஒரு பேருந்தில் இருந்து 20 பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு காத்மாண்டு நகருக்கு அழைத்து வரப்பட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் இங்கிருந்து போன சகல குழுக்களை சார்ந்த தமிழர்கள், அங்க இருக்கக்கூடிய மீட்கப்பட்டவர்கள், மீட்கப்பட வேண்டியவர்கள், அந்த குறித்த ஒவ்வொரு மணி நேரமான தகவல்களும் சேகரிக்கப்படுகிறது. மேலும் நேபாள அரசுடன் தொடர்பு கொண்டு இதற்குண்டான உரிய நடவடிக்கைகளை கொலாபரேட்டிவா நேபாள அரசும், இந்திய அரசும், தமிழ்நாடு அரசும், ஒன்றிய அரசும் இப்படி பல்வேறு வகையான கொலாபரேட்டிவ் மெஷர்ஸ்ல எடுக்கப்பட்டு வருகிறது. காட்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகத்தின் அதிகாரிகள் மூலமாக நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வரும். இது ஒரு பெரிய வேக்கப் கால், இது ஒரு பெரிய எழுகை மணி. பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட துன்பத்தில் நாங்கள், துயரத்தில் நாங்கள் துணை நிற்கிறோம். ஆனா நமக்கெல்லாம் அது ஒரு பெரிய எழுகை மணி. கிளைமேட் சேஞ்ச் இஸ் ரியல். கட்டாயமாக இயற்கை பேரழிவு போன்ற சம்பவங்கள்லாம் அதிகரித்து வருவது ஒரு நல்ல போக்கல்ல. ஐநா சபையில SDG கோல்ஸ்னு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு இதற்குண்டான தீர்வுகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நேபாள வெள்ளத்தில் மாயமான 57 தமிழர்களில் 20 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள நாட்டில் ஏற்பட்ட பேரிடரில் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை சென்று தமிழ்நாட்டை சேர்ந்த 57 பக்தர்கள் உட்பட பலர் மாயமானது குறித்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் தீவிர விவாதம் நடத்தின. மாயமானவர்களில் உயர்நீதிமன்ற ஓய்வு நீதிபதி சிவஞானம் உள்ளிட்டோரும் அடங்குவர். எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அரசு தரப்பு, மாயமான 57 பேரில் 20 பேர் நேபாள எல்லைப் பகுதியில் உள்ள ராணுவ மற்றும் காவல் முகாம்களில் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தது. மேலும் மீதமுள்ளவர்களை மீட்க 24 மணி நேர உதவி மையங்கள் அமைக்கப்பட்டு மீட்புப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ரஸ்வா கத்தி என்ற இடத்திற்கு 3 வாகனங்கள்ல இவங்க டிராவல் பிளான் போட்டு பயணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி போகிற பொழுது சரியா ரஸ்வா மாவட்டத்தில் இருக்கிற கோட்டை கோசி அந்த ஆற்றின் அருகே ஏற்பட்ட திடீர் பெருவெள்ளத்தின் காரணமாக நடுவில் சென்ற வாகனம் சிக்கியுள்ளதாக முதல்ல தகவல் வந்தது. நான் அதை முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. முடிச்சேன், அதை சொல்றேன், வினாடி வருது பின்னாடி சொல்றேன். அந்த வாகனம் நடுவுல சிக்கிக்கிட்டதாக முதல்ல தகவல் வந்தது. அந்த வாகனத்துல பயணம் செய்த 20 தமிழர்கள் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் உடனே அங்க விட்டுட்டு உடனே அங்கிருந்து குயிக்கா எவாக்குவேட் செய்யப்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ், திமுரே பகுதியை சார்ந்த அந்த ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ் என்ற பகுதியில் சென்று அவங்க தஞ்சம் அடைகிறாங்க. பாதுகாப்பாக இப்ப அங்க தங்கச்சமடைந்தவங்க இருக்கிறாங்க என்ற தகவலும் நாங்கள் உறுதிப்படுத்திருக்கிறோம். தற்போது அவர்கள் மீட்கப்பட்டு மேலும் தரை வழியாக ஒரு ஆல்டர்னேட் ரூட் போடப்பட்டு காத்மாண்டு அழைத்து விட ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் விரைவில் ஆய்வு நடத்தப்பட்டு தேவையான மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பல்வேறு துறை சார்ந்த மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடைபெற்றன.
அப்போது பேசிய அமைச்சர்கள் உறுப்பினர்களின் கோரிக்கைகளுக்கு பதிலளித்தனர். காட்பாடி, கீழ்வேளூர், திருத்துறைப்பூண்டி ஆகிய பகுதிகளில் ரயில்வே மேம்பாலம் மற்றும் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பது குறித்த சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். மேலும் செஞ்சி மற்றும் கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனைகளில் சிடி ஸ்கேன் மற்றும் டயாலிசிஸ் கருவிகள் வழங்குவது குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றும், தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் ஆய்வு நடத்தப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். இந்த தொகுதி மட்டுமல்ல, அனைத்து தொகுதிகளுக்கும் நம்ம விரிவான ஆய்வை நம்ம மேற்கொள்ளவிருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த பிறகு அனைத்து மாவட்டங்களும் நம்ம ஒரு டூர் ப்ரோக்ராம் பிளான் பண்ணி அனைத்து மாவட்டங்களில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளும் என்னென்ன தேவை என்பதை ஆராய்ந்து அதற்கான எங்கெங்கெல்லாம் தேவை இருக்கோ அதற்கான உரிய நடவடிக்கை நம்ம மேற்கொள்வோம் என்பதை நான். ஏர்வாடியில் கார் விபத்தில் கேரள முதியவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் ஆலப்புழையைச் சேர்ந்த தாகா கோலித் என்பவரது மனைவி சில நாட்களுக்கு முன்பு இறந்த நிலையில் விளாடினவையை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி கீழக்கரையில் இறந்த மனைவிக்காக துவா செய்ய அவரது குடும்பத்தினர் காரில் சென்றனர். பின்னர் சொந்த ஊர் திரும்பும்போது தென்காசி மாவட்டம் சேர்ந்தமரம் அருகே உள்ள கோவிலாற்றனூர் பகுதியில் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த வேப்பமரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தாகா கோலித் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அவருடன் பயணித்த அவரது மகள் மற்றும் உறவினர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.